Hey guys, welcome back. Recently, Maono வந்து global marketல WM600C2 அப்படின்ற ஒரு Type C wireless microphone launch பண்ணியிருந்தாங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த Type C mic கூட unboxing and review தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ஆஃபர் குரூப் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக வந்து நம்ம அங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மகிட்ட மானோவோட WM600 சீரிஸ் Type C wireless mic இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸாக்ட் மாடல் நம்பர் நம்ம பார்த்தோன்னா WM600C2. ஆக்சுவலாக இந்த C2 மாடல் வந்து ஒரு ப்ரீமியமான வயர்லெஸ் மைக். ஸோ என்ட்ரி லெவலில் நம்ம பார்த்தோன்னா $100 ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த மாடல் வந்து அரௌண்ட் ஒரு $150 இருக்கும். பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்றது வந்து சைடில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆப்ரேஷன் ரேஞ்ச் வந்து 50 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகுன்றாங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்தோன்னா 2.4 GHz தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பேக் சைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் தான் இது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பில்டினாவே வந்து ஆண்டனா இருக்கதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மானோ ப்ரொஃபஷனல் ஆடியோ இனோவேஷன் அப்படின்றத வந்து போட்டு வச்சிருக்காங்க. தென் பொறுமையாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஒரு சிலிக்கா ஜெல் இருக்கு. நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இருக்கு. இது ஒரு டைப் சி ரிசீவர். நம்ம மொபைல் டைப் சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. சப்போஸ் யாராச்சும் வந்து இன்டர்வியூ மாதிரி அந்த செட்டப்பில் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 மைக்ரோஃபோன் இருக்கிறது வந்து ஹெல்ப் ஆகும். ரெகுலர் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் மைக் இருந்தாலே போதும். ரிசீவரை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட்டரை வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாலே போதும். ரிசீவரை வந்து தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும் ஆன் பண்ணணுன்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. டேரெக்டாக வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஸோ ஃபோனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு மைக்கான அவுட்புட் இருக்குது. சப்போஸ் ஏதாவது பேரிங் இஷ்யூ இருந்ததுன்னா சைடில் ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அடியில் வந்து இன்னொரு குட்டி டப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டூவல் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மெயின் வந்து மைக்ரோ USB ஒரு சைட் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் ஆகி கேபிள் வரும். ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு கேபிள் மட்டும் நம்ம தூக்கிட்டு போனாலே போதும். ஸோ 2 டிரான்ஸ்மிட்டருமே வந்து நம்ம சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து இந்த செட்டப் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ மைக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி லைவ் டெமோ வந்து செக் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே வந்து இந்த மைக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ரிசீவரை வந்து ஃபோனோட டைப் சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்ம செட் காலரில் எங்கேயாச்சும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அதுக்கான கிளிப் கூட வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்மிட்டரை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ டெஸ்டிங்காக வந்து மொபைலில் மைக் வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணாலுமே வந்து மைக் ஆஃப் அப்படின்னு தான் காட்டும். ஸோ ஆன் பண்ண சொல்லி கேட்ட உடனே நான் இப்போ வந்து மைக் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக வந்து இப்போ நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த மைக்கோட ரிசீவர் வந்து ஃபோன் டைப் சி போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே க்ரீன் லைட் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வில் பி ரெக்கார்டட் ஃபார் ஆடியோன்னு வந்துருச்சு. நமக்கு சாம்சங் ஃபோன்ஸ் அப்படின்னாலே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு பாப்அப் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் டிரான்ஸ்மிட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி LED இண்டிகேஷன் காட்டுது. இனிஷியலாக பேரிங் ப்ராசஸில் வந்து ரெண்டுமே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் பேர் ஆனதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸ் லைட் வந்து நம்மளுக்கு க்ளோ ஆகும். ஒன்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ரெக்கார்டிங் வய எக்ஸ்டர்னல் மைக் காட்டுது. ஸோ ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த மைக்கை யூஸ் பண்ணி வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். 2 ஆடியோ சாம்பிளுமே எப்படி இருக்குன்றது வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் இந்த மைக் வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுதுன்றது வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து மானோ மைக்கில் இருந்தால் வந்து நம்ம அந்த அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட்டில் ஆடியோ வந்து எப்படி கேப்சர் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ என்னோட ஆடியோ மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எதாவது சப்ரஸ் பண்ணுதா இல்லை அதையும் வந்து சேர்த்து கேப்சர் பண்ணுதான்னு வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். பட் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் என்னென்னா கெயின் வந்து பயங்கரமாக இருக்குது. கெயின் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது ஒரு நாய்ஸி சரௌண்டிங்கில் வீடியோ எடுக்கும்போது கூட வந்து ஆடியோ ப்ராசஸிங்கில் வந்து நம்ம நாய்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஆடியோ வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ யூஸ்வலாக வந்து வீடியோ ஒர்க் அப்படின்றப்போ வந்து நம்ம ஆடியோ வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு தான் வந்து அதை நம்ம ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து அடாசிட்டி. மைக்லேருந்து டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோன்னா 50 மீட்டர் கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. 50 மீட்டர்ஸ் இப்போதைக்கு நான் வந்து வெளியில் போக முடியாததுனால மொட்டை மாடியிலேயே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இன்னொரு கிளிப்பில் மேபி வந்து அந்த 30 to 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். பட் மோஸ்ட்டாக வந்து அந்த 10 to 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அப்படியே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 ஃபீட் டிஸ்டன்ஸ் வந்திருப்பேன். ஸோ இந்த ஆடியோ வந்து எந்த அளவுக்கு கேட்குதுன்னு பாருங்கள். ஏதாவது லேட்டன்சி இஷ்யூ இருக்குது அப்படின்றது ஏதாவது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். ஸோ இந்த ஆடியோ கேட்குதா உங்களுக்கு? ஸோ இப்போ மொட்டை மாடிக்கு அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கே நான் வந்துட்டேன். ஸோ இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தாலே வந்து மைக்கு சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். 3x
நம்ம மோஸ்ட்டாக இண்டோரில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 5 to 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணியிருப்போம் அந்த கேமராக்கும் நமக்கும். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். நான் இது வரைக்குமே வந்து டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. மைக் வந்து ஆடியோ எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுதுன்னு பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ஆல்ரெடி மானோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து இந்த மைக்கோட அன்பாக்சிங் ஆடியோ சாம்பிள்லாம் கேட்டிருப்பீங்க. லாஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோஸ் அண்ட் பிட்பிஎன்எஸ் நியூஸ்லேயே வந்து நான் இந்த மைக் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பேசிக்காகவே வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரா ஆடியோ வந்து டேரெக்டாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வீடியோவில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஆடியோ வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மைக்குக்கான என்ன அட்வான்டேஜ்னு நம்ம பார்த்தோன்னா கெயின் வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. நம்ம நார்மலாக பேசினாலே வந்து நம்ம வாய்ஸ் வந்து நல்லாவே பிக்கப் பண்ணுது. பட் இருந்தாலுமே வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து சேர்த்து கேப்சர் பண்ணுறதுனால ஸோ அந்த ஆடியோ வந்து நம்ம தனியாக ப்ராசஸ் பண்ணி பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மைக்லேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த மைக்கோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா குளோபல் மார்க்கெட்டில் இப்போ கரண்டாக வந்து $149 வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இன்னும் இந்த மைக் லான்ச் ஆகலாம். ஒன்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மைக்கோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராச்சும் வந்து மொபைலுக்காக டைப் சி மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.